வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன பிசின் ஆனா உங்க உடம்புக்கு பெரிய சக்தி. குதிரை போல பலம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம வீட்டில் பெரியவர்கள் சொல்லுவாங்க, கோடை காலம் வந்தா பாதாம் பிசின் குடிக்கணும் என்று. ஆனா அது ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இன்னைக்கு வீடியோல பாதாம் பிசின்னா என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன, அது யாருக்கு நல்லது, யாரெல்லாம் அதை எடுக்கலாம், யாரெல்லாம் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பாதாம் பிசின்னா என்ன? பாதாம் பிசின்கிறது பாதாம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான கம் ரெசின்ஸ் தான் பாதாம் பிசின். இது வெள்ளை அல்லது லேசான பழுப்பு நிறத்துல இருக்கும். தண்ணி ஊற்றினால் நல்ல ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்லாம் கிடையாதுங்க. இது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். இது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. இது 100% உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இது அளவாக எடுத்துக்கிட்டால் நன்மைகள், அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ கரெக்டான அளவை நம்ம எடுத்துக்கிறணும். இது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு ப்ராடக்ட். நம்மளுடைய பழைய காலத்தில் நம்ம சித்த மருத்துவத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் பாதாம் பிசின். ஓகேங்களா? இப்போ பாதாம் பிசின் எதுலேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய மருத்துவ பயன்களை பார்த்துடலாம். இப்போ இது உடலுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி என்னன்னா, இது எனர்ஜியை கொடுக்கும். பாதாம் பிசின் ஸ்லோவாக எனர்ஜியை ரிலீஸ் கொடுக்கும். ஒரு நாள் முழுக்க சோர்வே இல்லாமல் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. இதனால தான் குதிரைப்பழம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். முழுக்க முழுக்க ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பாதாம் பிசினை நீங்கள் ஒரு முறை எடுத்துக்கிட்டா. அடுத்து ரெண்டாவது என்ன, உடல் சூட்டை குறைக்கும். முக்கியமாக கோடை காலத்தில் பாடி ஹீட் அதிகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு உடல் ஹீட்னால என்ன, மேலே கொப்பளம் அது இதுன்னு நிறையா வர ஆரம்பிச்சிடும். தோல் நோயை கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல தீர்வுனா அது பாதாம் பிசின் தான். உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது பாதாம் பிசின். முழுக்க முழுக்க பாதாம் பிசின் பாடியை நல்லாவே கூல் பண்ணும். ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் பாதாம் பிசின். அடுத்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. ரொம்ப சிலர்லாம் மெலிர்ந்து போய் காணுவார்கள். அவர்கள்லாம் இந்த பாதாம் பிசினை பாலுடன் சேர்த்து எடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான உடல் எடை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பிசின். ஏன்னா இந்த பாதாம் பிசின்ல மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும், அப்புறம் ஜாயிண்ட் பெயின் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் பயன்படுது. இதில் கால்சியம்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை இரும்பு போல வச்சுக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. அடுத்து இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆண் பெண் இருவருக்கும் ஆண்மை பவரை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. ஸோ பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் உற்சாகம் உயர்த்தப்படும். அந்த ஸ்டாமினா பவர் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டால் குதிரை பழம் அப்படின்னு. அடுத்த ஆறாவது நன்மை என்னன்னா, மூளையுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நல்ல கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. ஸோ பாதாம் பிசினை எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு கான்சென்ட்ரேஷன் வேணும்னா நம்ம பாதாம் பிசினை உட்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஏழாவதா ஒரு நன்மை என்னன்னா, மலச்சிக்கல். இது வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாயிருச்சு. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் காமன் ஆயிடுச்சு. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிமானம் ஆகிறதுல பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் பயன்படுது. இது நேச்சுரலாகவே இது லாக்ஸேட்டிவ் தன்மை கொண்டது. ஸோ அதனால் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து எட்டாவதாக ஒரு நன்மை அப்படின்னா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே, ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில்
தூக்கம் நெறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. நைட் நேரத்தில தூக்கமின்மை பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்குது. ஸோ நல்லா தூங்கணும் அப்புட்ன்னா, உடல் சூட்ட குறைக்கணும். மைண்ட் ரொம்ப காமா இருக்கணும். அப்ப இந்த பாதாம் பிசின எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல் சூடு குறைஞ்சிரும். உங்களுடைய மைண்ட் நல்லா அமைதியாயிரும். உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு 60 வயதை எட்டுனவங்களுக்கு என்னன்னா, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 2 மணிக்கு முழிப்பு வந்துரும். 2லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தூக்கமே வராது. ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்கும். அடுத்து 9வதா ஒரு நன்மை பார்க்கலாம். அது வந்து ரத்த சோகைங்க. ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவ சரி பண்றதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து பயன்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில பெண்களுக்கு நெறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, அனிமியா வந்துருது. அதாவது ரத்த சோகை வந்து ஏற்படுது. அதாவது உடல்ல ரத்தம் ரொம்ப இல்லாம போயிருது. ஸோ அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு பாதாம் பிசின் வந்து பயன்படுது. பாதாம் பிசின் உடல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சுற திறன அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஹீமோகுளோபினையும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே பாதாம் பிசினை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது முக்கியமா கோடை காலத்துல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 10வதா ஒரு நன்மை. இது வந்து ஆண், பெண் இருவருக்குமே வந்து இந்த ஒரு நன்மை வந்து உள்ளது. ஸோ சூப்பரான ஒரு நன்மை. சரும பிரச்சனை. கோடைக்காலம் வந்தா சருமத்தில நெறைய பிரச்சனைகள் வரும். டீஹைட்ரேஷன் கூட ஆகும். ஸோ இதுக்காக நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். பாடி வந்து ஹைட்ரேஷன்ல மெயின்டெயின் ஆக்கப்படும். நம்மளுடைய பாடி கூலாவும் இருக்கும். நீர்ச்சத்தும் மெயின்டெயின் ஆகும். நம்மளுடைய சருமமும் நல்ல வறட்சி இல்லாம நல்லா ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து பயன்படுது. ஸோ இந்த ஒரு சின்ன பொருள் வந்து இவ்வளவு நன்மைகள கொண்டு இருக்கு. ஸோ இந்த நன்மைகள கொண்ட இந்த பொருள கண்டிப்பா நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். ஆனா எப்படி சரியான முறையில பயன்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஒழுங்கான பலன்கள் கிடைக்காது. ஸோ எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறத இப்ப பார்த்துரலாம். இரவுல நம்ம 1 இல்லன்னா 2 துண்டு பாதாம் பிசின மட்டும் தான் எடுக்கணும். அதிகமா எடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அளவுங்கிறது ரொம்ப கரெக்டான அளவு எடுக்கணும். 1 இல்ல 2 துண்டு மட்டும் எடுத்து நீங்க தண்ணீல 1 கப் தண்ணீல நீங்க ஊற வச்சீங்கன்னா, அந்த 2 துண்டும் அந்த ஃபுல் கப்பும் காலையில ஃபுல்லா போய் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு அது ஜெல்லியா மாறிடும். தண்ணீல ஊறி ஊறி. ஸோ தண்ணீல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டீங்கன்னா, காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா ஜெல்லி மாதிரி வந்துரும். அத நீங்க உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்பன்னா, நீங்க பாலோட சேர்த்து சாப்பிடலாம். இல்ல நார்மலா எனக்கு வெயிட் எல்லாம் கெயின் பண்ண வேணாம். இருக்கிற வெயிட்ட நான் மெயின்டெயின் பண்ணா போதும் அப்படின்னா, நீங்க சும்மாவும் சாப்பிடலாம். இல்லன்னா வேற ஏதாவது ஜூஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். சர்பத்து, ஃபலூடா இந்த மாதிரி எது கூடயாவது சேர்த்து சாப்பிடலாம். முக்கியமா கோடை காலத்துல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பொருளே போதும். அடுத்து இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நிறைய நன்மைகள கொண்டது. ஆனா வந்து சரியான அளவுகள தான் எடுக்கணும். அதிகமா எடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்னா, வயிற்றுல பிரச்சனை ஏற்படும். வயிற்று வலிக்கலாம். இல்லன்னா லூஸ் மோஷன் போகலாம். ஸோ அதனால சரியான அளவுங்கிறது 1 துண்டு இல்லன்னா 2 துண்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அத மட்டும் எடுத்துக்கிறங்க. கர்ப்பிணி பெண்கள் எடுக்கிறதா இருந்தா, உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மத்த எல்லாருமே இந்த பாதாம் பிசின வந்து எடுக்கலாம். ஒரு சின்ன நேச்சுரலான ஒரு சின்ன பொருள் தான். ஆனா பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ட கொண்டிருக்குது இந்த பாதாம் பிசின். இது உங்களுடைய பாடிய நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். நல்லா கூலிங் பண்ணும். நல்லா ஸ்டாமினாவ கொடுக்கும். மொத்தத்துல ஓவராலா உங்க உடல் முழுக்க ஆரோக்கியத்த கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பாதாம் பிசின். ஸோ கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பாதாம் பிசினை இன்னைக்கே நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.